ரேவதி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்த பூசாரி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சாமி வந்துருச்சு போல். அவர் வந்து சம உச்சக்கட்ட கோபத்தில் வந்திருக்காங்க. ஏன்டா என்னை சரியாகவே வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன சிம்மா குறை வச்சோம் அப்படின்னு சொல்லி பூசாரிக்கிட்ட கேட்கும்போது, எனக்கு என்ன குறை வச்சேன்னு உனக்கு தெரியாது. இந்த ஊரில் நான் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேனேடா. ஆனால் இத்தனை நாளாக என்னை யாருமே வந்து பார்க்காம விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வாட்டியாவது உங்கள் மேலே கோவப்பட்டேனா. ஆனால் நீங்கள் எல்லாரும் என் மேலே வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்கீங்களே. அம்மா சத்தியமாக புரியலம்மா. தயவு செஞ்சு என்ன தேவைன்னு சொல்லுங்கம்மா, நிறைவேற்றி வைக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறோம். எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? சரிடா, நான் சொல்கிறேன். பரமேஸ்வரி கேட்டதுனால சொல்கிறேன். உன்னோட நல்ல மனசுக்காக சொல்கிறேன். எனக்கு ஏன்டா கும்பாபிஷேகம் பண்ணவே இல்லை, பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு நான் எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருந்தேன், அதை நீங்கள் கெடுத்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி சாமி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் கேட்டது தப்பு தாம்மா, தப்பு தான். அது என்ன காரணம்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு அபிராமி போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் இந்த மாதத்துக்குள்ளேயே நடந்தாகணும். நடக்கலைன்னா அவ்வளோதான். என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலடா. ஆனால் எனக்காக யோசிக்கிறது கூட நீங்கள் மாட்டேங்கிறீங்கல்ல. நான் கோவப்படட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆத்தா அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நிச்சயம் இதை நல்ல நாள் குறித்து வேலையை வந்து ஆரம்பிச்சிட்றோம். கூடிய சீக்கிரம் என் மனசு வந்து குளிரணுண்டா. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து கேட்கவே மாட்டேன். நான் இங்கேருந்து போயிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து மலையேறிடுது. அப்போன்னு பார்த்து பூசாரி வந்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி சாமியும் வந்து கேட்டுருச்சு. அவங்களே கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறது. பரமேஸ்வரி அம்மா, குடும்ப சூழ்நிலையை தள்ளி வச்சுருங்க. நீங்கள் ஊருக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வந்து செய்யணும். கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை சாதிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஆக்கணும். ஒற்றுமையாக ஆகுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையானால் மட்டும்தான் அந்த பக்கம் இருக்கிற சாமுண்டேஸ்வரியை சமாளிக்க முடியும். அவங்க சமாளித்தாதான் இங்கே கும்பாபிஷேகம் நடக்க முடியும். நீங்களாம் ஆதரவாக இருப்பீங்களா? என்ன நடந்தாலும் உங்களோட ஒற்றுமை இல்லைனா என்னால் எதுவும் செய்ய முடியாது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஐயா நீங்களே இப்படியெல்லாம் வந்து சொல்லலாமான்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து கேட்கும்போது, ஆமாம், நான் அந்த வீட்டை பொறுத்தளவு ராஜாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். ஆனால் நான் கார்த்திங்கிற விஷயம், ராஜா சேதுபதியோட பேரங்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈஸ்வரிக்கு தெரிய போகுது. அது கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு தெரியலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து தெரியலாம். உங்கள் ஊருக்கெல்லாம் நிச்சயம் நான் எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டேன்னு இப்போ இருக்கிற சாமுண்டேஸ்வரி மாற்றி கூட பேசலாம். அதனால் உங்களோட ஒற்றுமை எப்போதும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்கள எதிர்த்து நின்று நம்ம எப்போதும் ஜெயிக்க முடியும். நம்ம ஒன்றும் கெடுதலுக்காக பண்ணல, நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணுறோம். நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து செம்மையாக வந்து கத்தி கேட்குறாங்க. இருப்போயா, எங்களுக்காக நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் வந்து பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வசதி வாய்ந்த வாய்ப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக அந்த வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனாக இருந்து இப்போ நம்ம ஊருக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போராடும் போது நாங்கள் செய்ய மாட்டோமா என்ன? எங்கள் ஒற்றுமையை வந்து காட்டுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி தெரிஞ்சாலும் இல்லை நடக்கிறப்ப தெரிஞ்சாலும் அப்புறமேட்டு தெரிஞ்சாலும் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்போம். நீங்கள் நம்ம ஊருக்காக இந்த அளவு இறங்கி யோசிக்கும் போது நாங்கள் உங்களுக்காக நிற்க மாட்டோமா கூட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறத நினச்சா அப்படின்னு ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ஒரு பக்கம் சிவனாண்டி வந்து ஏதாவது ஒரு கோவப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. முத்துவேலும் சிவனாண்டியும். அப்பன்னு பார்த்தா அதே ஹோட்டலுக்கு நம்ம நவீனும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் துர்காவும் கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சில பேருக்கு வெக்கம் எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக நவீனுக்கு வந்து கோவம் வருது. கார்த்தி எவ்வளோ பெரிய தொழிலதிபரோ அதுக்கு சற்றிலும்
கம்மி இல்லாமல் இவரும் மிகப்பெரிய தொழிலதிபர், அமைதியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இருப்பினும் சில பேர் திருந்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நவீனை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. விரு துர்கா, நீ சும்மானு இரு. நான் யார் எப்பேற்பட்ட ஆள், என்கிட்டயே அவன் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மணிக்கணக்கில் ஏன் மாத கணக்கில் காத்திருக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவெல்லாம் ஒரு ஆள்னு என்ன வந்து இழுத்து பேசிகிட்டு இருக்கான். நிச்சயம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. என்னடா இவ்வளோ கோவப்பட்டு சட்டையை பிடிக்கிற அப்படின்னு சிவனாண்டி கேட்கும்போது, நீ அந்த ஊரில் எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டிருப்ப. டிசைனா கார்த்தி முன்னாடி நிற்க கூட முடியாமல் நீ அவ்வளோ வந்து அசிங்கப்பட்டிருக்கல. அதை விடையாடா நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம். நீ யாருடா? நான் யார் தெரியுமா? என் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் முன்னாடி ஒரு பையன் வந்து நிற்க முடியாது. நியாயமாக பேசுவாங்க, என்கிட்ட வந்து நடந்துப்பாங்க. நீ தப்பான ஆள். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் வந்து தப்பாக யோசிக்கிற. நீ என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சொன்னோன்னே சிவனாண்டிக்கு வந்து ரோசம் வந்துருச்சு. கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா நீ என்ன பேசுறியா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, ஒரு பக்கம் நவீன் அவங்கள கண்டுக்காம டிஷம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ஏய் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி சிவனாண்டியும் திட்டுறாங்க. சிவனாண்டி மேலே இருக்கிற கோவத்தை விட நவீன் மேலே தானே இப்போ அளவுக்கு அதிகமாக கோவம் இருக்கும். அதனால நவீன் மேலே காட்டுறாங்க. அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, இவன் உங்களை பார்த்து பொய் சொல்கிறான் அத்தை. இவன் நானும் ஒன்றா. அவன் கூட என்னோட எதிரியாக இருந்தாலும் எனக்கு நேரடியாக வந்து மோதுறான், எதிரின்னு தெரிஞ்சு. ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்ட. வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த மாதிரி நடித்து நீ மிகப்பெரிய தொழிலதிபருங்கிற விஷயத்த மறைச்சிருக்க. ரெண்டாவது என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க என்னோட சம்மதம் இல்லாமையே. ஏன் நான் முக்கியமா இல்லை நீ முக்கியமானு கேட்டப்ப நீ தான் முக்கியம்னு என் பொண்ணு உன் கூட போயிட்டான். அப்படி இருக்கும்போது நான் எப்பட்றா உனக்கு ஆதரவாக வந்து பேசுவேன்? சாமுண்டேஸ்வரி, நீ இருக்கிற தைரியத்தில் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் அத்தை என் பின்னாடி இருக்கிறப்ப என்னால் உன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்னை பேசிகிட்டு இருக்கிறப்ப ஓ திரும்ப அத்தைன்னு வேற சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி கடுப்பாய் நீ யாரா முதல்ல எனக்குன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அடிக்கிறது கை வாங்குறாங்க. வந்துச்சு பாருங்க துர்காவுக்கு கோவம், கையை பிடிச்சிட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டாமா? நான் உன்னை அம்மான்னு கூப்பிட்றேன். இல்லை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவியா? நான் உனக்கு அம்மானா அவர் உனக்கு அத்தன் தானே கூப்பிடணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏதோ வந்து மாற்றி பேசலாம், ஆனால் அதுக்குன்னு நாங்கள் மாற்றி பேச முடியாது. நீ யாரோன்னு சொல்லிட்ட அவரை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை எந்த உரிமையில் அடிக்கிறதுக்கு கை ஓங்கின சொல்லுமா? நீ எதுக்காக அடிக்க கை ஓங்கின? துர்கா என்ன பேசுகிற? இனிமேட்டு நீ என்னை அம்மான்னு கூப்பிடவே கூடாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் எதுக்காக அவரை அடிக்க கை ஓங்குறீங்க? இது மாதிரி தான் யார் என்ன பேசினாலும் முந்திரி கொட்டை மாதிரி அடிக்க கை ஓங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, பாத்தியா அக்கா உன்னை போய் அவள் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டா. நான் உன்னை தூக்கி வளர்த்தேன், அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானா? அப்படியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கவே இல்லையே. இப்போ கூட உங்களை நான் அம்மான்னு தான் கூப்பிடணும், ஆனால் நீங்கள் தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் கூப்பிடாமல் இருக்கேன். பாத்தியாமா எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானே. எனக்கு ஈஸ்வரி அக்கா, ஆனால் நான் அம்மானு கூப்பிட்ற அளவுக்கு என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிறா. நீங்கள் உண்மையிலே மகள்க, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க.